ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிங்க் அண்ட் லாவெண்டர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எஸ்தெட்டிக் கலரில் குட்டி பால் மாதிரி இருக்க இந்த ஃப்ளவர் யாரோடது தெரியுமா? நம்ம மிமோசா பொடிக்காவோட தாங்க. ஆமாங்க, நம்ம டச் மீ நாட் பிளான்ட், அதாவது தொட்டாச்சினிங்க இருக்குல்ல, அதோட பொட்டானிக்கல் நேம் தான் மிமோசா பொடிக்கா. மழை காலத்தில் மட்டுமே பூக்கக்கூடிய இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, தொட்டாச்சினுங்குது. இது மட்டும்தான் நான் இந்த செடியை பற்றி இல்லைங்க, இதில் நிறையா மெடிசினல் வேல்யூஸும் இருக்குது. என்னென்ன மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, இந்த லீவ்ஸை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோடு சேர்த்து இந்த வீடியோட எண்டில் ஒரு சர்ப்ரைஸான விஷயமும் இருக்குது. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, நிறைய லீவ்ஸில் மெடிசினல் வேல்யூஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். பட் பர்டிகுலராக ஒரு இலையில் இருக்கிற மெடிசினல் வேல்யூ எனக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எதையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இதில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு சேருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க லெமன் செடியோட மண்ணில் அடிஷ்னலாக தானாக வளர்ந்தது தான் இந்த அம்மான் பச்சரிசி செடி. இது என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, இதில் இருக்க பால் எடுத்து நம்ம மரு இருக்கிற இடத்துல வச்சுட்டே வந்தால் மரு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு. நானும் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா தான் ட்ரை பண்ணேன். நானும் ஒரு சின்னதாக ஒரு மரு இருந்த இடத்துல என்னோடய கையில் அதை அப்ளை பண்ணி வித்தின் 2 monthஸில் அந்த மரு சுத்தமாக போயிடுச்சு. இப்போதைக்கு அந்த பிளாக் மார்க் மட்டும்தான் இருக்குது. ஸ்டில் நான் அதை வச்சிட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக சரியானால் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஏதோ ஒரு பிளான்ஸ் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வினோதினி ரவிகாந்தன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து பறந்து